வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் ஏஎல்பியோட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இது எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம்னா, இனி வரக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்ன மாதிரியானது பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் சயின்ஸ் கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு புரதத்தின் முழு தகவலையும் வழங்கும் டிஎன்ஏவோட ஒரு துண்டு அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபணு. மரபணுனா ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஎன்ஏவோட ஒரு துண்டு அப்படிங்கிறது தான் ஜீன். அடுத்து பாத்தீங்கன்னா, இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 2018 உலக உணவு பரிசை 2 பேர் வாங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து டாக்டர் டேவிட் நபாரோ அவர்கள். இன்னொருத்தர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, லாரன்ஸ் கட்டாட் அவர்கள். சோ லாரன்ஸ் கட்டாட்டும் டேவிட் நபாரோவும் உலக உணவு பரிசு 2018 வாங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பை பத்தி கேட்டிருக்காங்க. சோ 2018 நடந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் போட்டியில வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா. அதுல போன கொஸ்டின்ல வந்து கோல்டன் பூட் அவார்டு யார் வாங்குறாங்கன்னு பார்த்தோம். இதுல வந்து தங்க கையுறை கோல்டன் க்ளோவ் அவார்டு வந்து யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கோல்டன் க்ளோவ் விருது யார் வாங்கியிருப்பாங்கன்னா, தீபாட் கோட்டிஸ் அவர்கள் வாங்கியிருக்காரு. சோ இந்த மாதிரி ஃபிஃபா வேர்ல்டு கப்பை பத்தியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பின்வருவனவற்றில் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் எது? சோ நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் கார்பனும் அதன் சேர்மங்களும் பற்றின டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. சோ அந்த டாபிக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வருது. சோ இந்த நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன், நிறைவுறா ஹைட்ரோ கார்பன் சொல்லி 2 வகை இருக்கு. இந்த நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்கேன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து என்னன்னா, அந்த கார்பன் இருக்கு இல்லையா, இது வந்து மிச்சம் இருக்க ஹைட்ரஜனோட ஒற்றை பிணைப்புல ஈடுபட்டிருக்கும். சோ ஒற்றை பிணைப்பு வந்து இருக்கும். ஆனா நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்களை பாத்தீங்கன்னா இரட்டை மற்றும் முப்பிணைப்புகளால பிணைக்கப்பட்டிருக்கும். அதாவது இப்படி சொல்லுவாங்க, C*C. இது வந்து ஒற்றை பிணைப்பு. இது எதுனா இது இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்புனா இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறதா நிறைவுறா ஹைட்ரோ கார்பன். ஒற்றை பிணைப்பு எல்லாமே நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். சோ நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, இந்த ஃபார்முலா வச்சுதான். CnH2n+2 இந்த ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா அது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். ஓகேவா, அதாவது அல்கேன்கள் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி ஃபைண்ட் பண்றது? இப்ப என்னோட வேல்யூ 1ன்னு போட்டோம்னா இங்க என்ன வரும்? 2 + 2 4. அப்ப CH4 அப்படிங்கிறது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். 2 போட்டோம் அப்படின்னா C2H6 அப்படின்னு வரும். அடுத்து 3 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 6 8 H8 வரும். அடுத்து இங்க 4 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 10 வரும்னு நினைக்கிறேன். 10. சோ இந்த மாதிரியான ஃபார்மட்ல இருந்துச்சு, அது எல்லாமே நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். அப்ப அப்படி பார்த்தோம்னா C2H6 மட்டும்தான் இங்க என்ன ஆகுது? நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனா வருது. சோ C2H6 ஓட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈத்தேன். ஈத்தேனோட வாய்ப்பாடு தான் C2H6 அப்படிங்கிறது. அடுத்து இந்த நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனோட பிரிஃபிக்ஸ் எல்லாமே ஏன்னு முடியும். அல்கேன், மீத்தேன், ஈத்தேன் அந்த மாதிரி ஏன்னு முடிஞ்சு அப்படின்னா அதுதான் வந்து நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்ல 2 இருக்கு. இதுல எப்படி அல்கேன் பார்த்தோமோ இதுல அல்கீன், அல்கைன் அப்படின்னு. அல்கீனா இருக்கணும்னா அதுக்கு CnH2n அப்படிங்கிற ஃபார்முலா லாஸ்ட் வந்து ஈன்னு முடியும். மீத்தீன் அந்த மாதிரி ஈன்னு முடியும். அல்கைன் அப்படிக்கு ஃபார்முலா CnH2n-2. இது ஐன் அப்படின்னு முடியும். சோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ் வச்சுதான் நிறைவுற்றதா நிறைவுறாததா அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு என்னன்னா, நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப C2H6 எப்படி நம்ம அந்த படத்துல ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, C2C இது 2க்கும் ஒற்றை பிணைப்பு. ஓகேவா, இந்த H வந்து 6 இருக்கணும். இப்ப இந்த C சுத்தி எந்தெந்த பகுதியில எல்லாம் H வருமோ அது எல்லாத்துலயுமே H வரும். சோ C சுத்தின எல்லா பகுதியிலுமே H வரும். அப்படி பார்த்தோம்னா H வந்து எத்தனை இடத்துல வருதுன்னு பாருங்க, 6 இடத்துல வரும். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. அப்ப இது ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே இது CH4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, C சென்டர்ல இருக்கும். இதை சுத்தி 4 பக்கமும் ஒற்றை பிணைப்பால ஹைட்ரஜன் வந்து பிணைக்கப்பட்டிருக்கும்.
சோ அப்ப இது எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, நிறைவுற்றது. ஓகேவா? ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கார்பனும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை பிணைப்பால முழுவதுமாக பிணைக்கப்பட்டிருக்கு. சோ இதுதான் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஓகேவா? சோ இதுதான் டிஃபரன்ஸ். ஒன்னு இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கார்பன் அணு பற்றி, அதாவது கார்பனோட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. கார்பனோட கீழே இருக்கிற 6ங்கிறது அணு எண். ஓகேவா? அட்டாமிக் நம்பர். மேல இருக்கிறது வந்து என்னது? மூலக்கூறு எண், நிறை எண். ஓகேவா? சோ மேல இருக்கிறது நிறை எண், கீழே இருக்கிறது வந்து அணு எண். இப்போ இதோட இந்த வச்சே நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் மூணோட எண்ணிக்கையும் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? சோ இப்ப புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இது ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவா இருக்கும். சோ புரோட்டான் என்ன நம்பர் இருக்கோ அதே தான் எலக்ட்ரானும் இருக்கும். புரோட்டானோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா புரோட்டானின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு அணு எண். அணு எண்ணோட வேல்யூ தான் புரோட்டானோட எண்ணிக்கை. சோ புரோட்டானோட எண்ணிக்கை என்ன இருக்கோ அதுதான் எலக்ட்ரானோட எண்ணிக்கை. அப்ப புரோட்டானோட எண்ணிக்கை 6, எலக்ட்ரானோட எண்ணிக்கை 6. இப்ப நம்ம இன்னும் ஒண்ணு விட்டு போனது என்ன? நியூட்ரான். நியூட்ரானோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நியூட்ரானின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு நிறை எண் மைனஸ் அணு எண். 12ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா 6. இதுதான் என்னது? நியூட்ரானின் எண்ணிக்கை. அப்ப புரோட்டானின் எண்ணிக்கை, எலக்ட்ரானின் எண்ணிக்கை, நியூட்ரான் எண்ணிக்கை மூணுமே இதுக்கு சமமா வருது. இத வச்சுதான் இங்க கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதாவது இதுல வந்து 12 புரோட்டான் இருக்கு, 6 நியூட்ரான் இருக்கு, 6 புரோட்டான் இருக்கு, 12 நியூட்ரான். புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட எண்ணிக்கை மட்டும் வச்சு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் மூணுமே வேல்யூ என்னது? 6 இருக்கும். அப்ப அந்த இது இருக்க மாதிரி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். ஓகேவா? சோ 6 நியூட்ரான் 6 புரோட்டான் கொண்டது. சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே கொடுத்திருக்கிறது அணு எண், மேல கொடுத்திருக்கிறது நிறை எண். ஓகேவா? சோ அணு எண்ணோட மதிப்பும் புரோட்டானின் எண்ணிக்கையும் ஈக்குவலா இருக்கும். புரோட்டான் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் எலக்ட்ரானின் எண்ணிக்கையா இருக்கும். நியூட்ரான் எண்ணிக்கை வேணும்னா நிறை எண் மைனஸ் அணு எண், இதுல இருந்து இதை கழிச்சோம்னா நியூட்ரானோட எண்ணிக்கை வந்துடும். அணு எண்ணை Z அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க, நியூட்ரானோட எண்ணிக்கை என்னன்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. சோ இவ்வளவுதான் இதுல. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில் சீரற்ற மேற்பரப்பு டேஸால் விளைகின்றது. எதனால விளையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உராய்வு விசையால விளைகிறது. சோ இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில் சீரற்ற பரப்பு விளைவதற்கு காரணம் உராய்வு. அடுத்து பாத்தீங்கன்னா பல் மருத்துவர் டென்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குழிவான கண்ணாடி வந்து பயன்படுத்துவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உருவாக்கப்படக்கூடிய பிம்பம் வந்து எப்படி இருக்கும்? இந்த குழிவு கண்ணாடியில உருவாக்கக்கூடிய பிம்பம் வந்து மெய்நிகர் பிம்பமாகவும் விரிவான பிம்பமாகவும் இருக்கும். சோ பல் மருத்துவர் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியில உருவாக்கப்படும் பிம்பம் வந்து மெய்நிகர் மற்றும் விரிவானது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது 45வது இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யாரு? அதாவது ஆகஸ்ட் 2017 அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட 45வது இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா தான். இவங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்லயே ஜகதீப் சிங் கேகரும் தீபக் மிஸ்ராவும் 2017 ஆண்டு பொறுப்பேற்றவங்க தான். பட் ஜகதீப் சிங் கேகர் அவர்கள் வந்து ஜனவரி 4, 2017 தான் வந்து பொறுப்பேற்றார். ஆனா அவங்க நல்லா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் 2017 பதவியேற்றது யாருன்னு. சோ 28 ஆகஸ்ட்ல பதவியேற்றது தீபக் மிஸ்ரா. அது மட்டும் இல்லாம 45வது, அதுதான் மெயின், 45வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா. இப்ப கரண்டா இருக்கிறவர் வந்து ரஞ்சன் கோகாய் அவர்கள். இவர் வந்து அக்டோபர் 3, 2018 அக்டோபர் மாசம் இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. சோ இப்ப வரைக்கும் இவர் தான் இருக்காரு. சோ ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 44 வந்து ஜகதீப் சிங் கேகர், 45வது தீபக் மிஸ்ரா, 46வது ரஞ்சன் கோகாய். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆற்றல் உற்பத்தியின் போது நம் தசை செல்களில் உள்ள ஆக்சிஜன் குறையும் போது 6 கார்பன் மூலக்கூறு வந்து எத்தனை கார்பன் மூலக்கூறா மாற்றப்படுது? சோ ஆற்றல் உற்பத்தியின் போது சோ பாதியா குறைக்கப்படும். 6 கார்பன் மூலக்கூறு வந்து 3 கார்பன் மூலக்கூறுவாக மாற்றப்படுகிறது.
அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த மாதிரி 3 கரைசல் இருக்கு எக்ஸ் ஒய் இசட். இதோட pH வேல்யூ கொடுத்திருக்காங்க. எக்ஸுக்கு வந்து 2, ஒய்க்கு வந்து 11, இசட்டுக்கு வந்து 7 அப்படிங்கிறது pH வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த pH வேல்யூ வச்சு ஹைட்ரஜன் அயனி செறிவு வந்து குறைந்து வரும் வரிசையில் அவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நார்மலா pH வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த கரைசல்ல உள்ள ஹைட்ரஜன் அயனியோட செறிவை வைத்து தான் pH வேல்யூவை கால்குலேட் பண்றோம். சோ இப்ப pH வேல்யூ வந்து 7 இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் அயனி செறிவு வந்து எவ்வளவா இருக்கும்? அயனி செறிவு அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10⁻⁻7 இருக்கும். ஓகேவா? சோ இதத்தான் நம்ம லாக் ஆஃப் ஃபார்முலால போட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்? அதாவது மைனஸ் லாக் ஆஃப் 10 இந்த ஹைட்ரஜன் அயனி ஓட செறிவை லாக் ஆஃப் பண்ணி தான் நம்ம pH வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன கிடைக்குது? 10⁻⁻7 இருக்கும்போது அது +7 நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி 11 இருக்கணும் அப்படின்னா அது ஹைட்ரஜன் அயனி செறிவு வந்து 10⁻⁻11 இருக்கும். 2 இருக்கும் அப்படின்னா 10⁻⁻2 இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுதான் வந்து ஹைட்ரஜன் அயனியோட செறிவு. இதுல என்ன கேட்டிருக்காங்க? அயனி செறிவு குறைந்து வரும் வரிசையில். குறைந்து வரணும்னா பவர்ல இருக்க வேல்யூ வந்து கூட இருக்கணும். ஓகேவா? கூட இருக்குன்னா அது கம்மியான வேல்யூ, குறையா இருக்குன்னா அதுதான் கூடின வேல்யூ. ஏன்னா பவர்ல மைனஸ்ல வர்றதுனால. சோ அப்ப இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? குறைந்து வரும் வரிசைனா ஃபர்ஸ்ட் வந்து பெரிய வேல்யூ, அதுக்கப்புறம் சின்ன வேல்யூ, அதுக்கப்புறம் சின்ன வேல்யூ. பெரிய வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 10⁻⁻2 தான். ஃபர்ஸ்ட் என்னது? எக்ஸ் தான். அடுத்து -7 வரும். -7ங்கிறது இசட். அடுத்து 10⁻⁻11ங்கிறது 3வது வரும். குறைந்து வரும் வரிசையில் அப்படிங்கிறப்போ எக்ஸ் இசட் ஒய். சோ இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் அயனி செறிவை வைத்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? pH ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப அதோட வேல்யூல எது குறைஞ்ச வரிசையோ அதுதான் எழுதியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈகா அலுமினியம் வந்து நவீன கால அட்டவணையில என்ன உலோகமா பெயரிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேலியம். சோ இது வந்து நிறைய இதுல பாத்திருக்கோம். ஈகா அலுமினியம் வந்து என்ன பெயரிடப்பட்டது, என்ன உலோகமா பெயரிடப்பட்டது அப்படின்னா கேலியம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு சம்மு. ஒரு பொருளை 10 சென்டிமீட்டரில் இருந்து 5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு குவியாடி முன் வைத்தால் அதன் உருப்பெருக்கம் என்ன? அதாவது இங்க ஒரு லென்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் குவியாடி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 10 சென்டிமீட்டர்ல வைக்கிறாங்க, அப்புறம் 5 சென்டிமீட்டர்ல அந்த பொருளை வைக்கிறாங்க. சோ இந்த லென்ஸோட சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த பொருள் இருந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். அப்புறம் அந்த பொருளை நகர்த்தி என்ன பண்ணிடுறாங்க? 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறாங்க. அப்போ இது ஒரு டிஸ்டன்ஸ், 5ங்கிறது டிஸ்டன்ஸ். அப்ப இதோட உருப்பெருக்கம் அப்படிங்கிறது உருப்பெருக்க பிம்பம் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும். சோ அதுக்கான ஃபார்முலா தான் 1/f = 1/i + 1/o. இந்த iங்கிறது பெரிய டிஸ்டன்ஸ். பெரிய டிஸ்டன்ஸ்னா என்னது? 1/10. 10 தான் பெரிய டிஸ்டன்ஸ். அடுத்து 1/oங்கிறது சின்ன டிஸ்டன்ஸ். சின்ன டிஸ்டன்ஸ்ங்கிறது 5. சோ 1/5. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 காமனா எடுக்கலாம். அப்போ 1 பிளஸ் இங்க 2 வரும். 1 பிளஸ் 2 3. 3/10. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.3. அப்போ உருப்பெருக்கம் அப்படிங்கிறது என்ன வரும்? 0.3 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நித்தி ஆயோக்கோட முன்னாள் அலுவலக அதிகாரியாக செயல்படுபவர் யார்? சோ நித்தி ஆயோக்கோட சேர்மனா இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரதமர் தான். சோ இந்திய பிரதம மந்திரி தான் வந்து முன்னாள் அலுவலக அதிகாரியாகவும் செயல்படுகிறாரு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் செலுத்தும் போது ஏற்படும் வீழ்படிவோட நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட நிறம் வந்து வெண்மை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு வேதிவினையிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகள். சோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம பண்ண முடியும். சோ இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைசல் செலுத்தும் போது ஒரு வீழ்படிவு வரும். அந்த வீழ்படிவோட நிறம் வந்து வெண்மை நிறம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான். உலகத்திலே 4வது வேகமான சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் என்ன? அது மட்டும் இல்லாம இதை வந்து வானிலை மற்றும் காலநிலை ஆய்வுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. சோ அதோட பேர் வந்து பிரத்யூஷ் அப்படிங்கிறது. சோ இதுல பாத்தீங்கன்னா பூனேல இருக்கக்கூடிய இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையம் தான் வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்றாங்க. சோ இது சேர்ந்து பிரத்யூஷோட சேர்ந்து மிகர் MIHIR மிகர் அப்படிங்கிற கம்ப்யூட்டரும் யூஸ் பண்றாங்க. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து ஜனவரி 8, 2018. ஓகேவா?
சோ இந்த பிரத்யூஷ் அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சோ பிரத்யூஷோட பொருள் என்ன, மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன். இந்த கம்ப்யூட்டரோட மேக்சிமம் ஸ்பீடு வந்து 6.8 பெட்டாஃபிளாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு, அந்த அளவுக்கு மிக என்னது ஸ்பீடு அதிகமானது. ஓகேவா? சோ இதோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரத்யூஷ் அப்படிங்கிற கம்ப்யூட்டரோட விலை வந்து 438.9 கோடி, அவ்வளோ கோடி செலவு பண்ணி இந்த பிரத்யூஷ் அப்படிங்கறது இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையம், பூனேல இருக்கக்கூடிய ஆய்வு மையம் வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா வானிலை மற்றும் காலநிலைகளை ஆய்வு செய்யறதுக்காக. சோ இது வந்து நான்காவதாக, உலகத்திலே நான்காவதாக நம்ம இந்தியாவில இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதுக்கு முன்னாடி, இந்தியாவுக்கு முன்னாடி முதல் 3 இடங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுஎஸ்ல யூஸ் பண்றாங்க. யுஎஸ்ல தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து லண்டன்ல, மூணாவது வந்து ஜப்பான்ல, நாலாவது வந்து இந்தியால நம்ம யூஸ் பண்றோம். சோ முதல் 4 இடங்கள் அப்படிங்கிறது இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடிய 4 நாடுகள். ஓகேவா? சோ பிரத்யூஷோட சேர்த்து மிகர் அப்படிங்கறதுமே யூஸ் பண்றாங்க நம்மளோட இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையம். அடுத்தும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். நபார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க், அதாவது நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க், அதுதான் நபார்டு. இது வந்து 2018ஆம் ஆண்டு பருவநிலை மாற்றத்திற்கான ஒரு புதுமையான மையத்தை நிறுவிருக்காங்க. அது எந்த நகரத்துல தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது தொடங்கப்பட்ட நகரம் வந்து லக்னோ. அடுத்த கொஸ்டின் வந்து பிளீடோ அப்படிங்கிற பாலைவனம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு, எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. போலந்து நாட்டுல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளீடோ பாலைவனம் வந்து எந்த நாட்டுல இருக்குன்னா போலந்து. அடுத்து டேஸ் மொட்டு விடுதல் மூலம் பாலினமற்ற இனப்பெருக்கம் நடத்துகிறது. சோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உயிரினும் ஒவ்வொரு விதமான இனப்பெருக்க முறையை வந்து பின்பற்றுது. சோ அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். பூஞ்சை வந்து ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்து, பாக்டீரியா வந்து 2ஆக பிளத்தல் முறையில, ஆல்காக்கள் வந்து துண்டாதல் முறையில இனப்பெருக்கம் செய்து. இங்க பாத்தீங்கன்னா அமீபாவும் பிளவுதல் முறைதான். எப்படி பாக்டீரியா 2ஆக பிளத்தல் முறையோ அதே மாதிரிதான் அமீபாவும் 2ஆக பிளத்தல் முறையில இனப்பெருக்கம் செய்து. இந்த மொட்டு விடுதல் இல்லைன்னா அரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸ்ட்ல நடைபெறக்கூடியது. சோ அப்ப இங்க மொட்டு விடுதல் அப்படிங்கிற இனப்பெருக்க முறை வந்து ஈஸ்ட்ல நடக்குது. இதோட இன்னொரு பேர் தான் அரும்புதல். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2017ல பத்மஸ்ரீ வாங்கின விளையாட்டு வீராங்கனை யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப வந்து ரீசெண்டா நம்மளோட பத்மஸ்ரீ விருதும் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அந்த லிஸ்ட வந்து படிங்க. ஓகேவா? சோ மேபி அதுல இருந்து கேட்கலாம். சோ இது 2017ல வாங்கினது வந்து சாக்ஷி மாலிக் வாங்கியிருக்காங்க. சாக்ஷி மாலிக் யாரு அப்படின்னா மல்யுத்த வீராங்கனை, ரெஸ்லிங்ல வாங்கினவங்க தான் சாக்ஷி மாலிக். இவங்களை பத்தின டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சாக்ஷி மாலிக், கீதா போகத் அண்ட் பபிதா குமாரி, இவங்க 3 பேருமே வந்து ஒரே விளையாட்டை சார்ந்தவங்க. சில இதுல கேட்பாங்க கீதா போகத் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படியும் கேட்பாங்க. சோ அதுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சாக்ஷி மாலிக், கீதா போகத் அண்ட் பபிதா குமாரி, இவங்க 3 பேருமே மல்யுத்த வீராங்கனை தான், ரெஸ்லர் தான். அண்ட் இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே மாநிலத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க, ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவங்க. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சாக்ஷி மாலிக் பாத்தீங்கன்னா 2014 நடந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து பிரான்ஸ் வின் பண்ணாங்க, வெண்கலம் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் பபிதா குமாரி வந்து 2018 நடந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க. சோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த தீபிகா குமாரி வந்து ஆர்ச்சரி பிளேயர், ஈட்டி எறிதல்னு சொல்லுவாங்க, அம்பு விடுதலா, அந்த பிளேயர் தான் வந்து தீபிகா குமாரி அவங்க. சோ இவங்க வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்தவங்க. சோ அதனால இவங்க 3 பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே விளையாட்டு, ஒரே மாநிலத்தை சார்ந்தவங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே தனிம வரிசை அட்டவணையில இருந்து தான் கேக்குறாங்க. சோ தனிம வரிசை அட்டவணைய ஃபுல்லாவே அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் அது ரிலேட்டடா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இப்ப இது பாத்தீங்கன்னா பின்வரும் கூறுகளில் உயர் அயனியாக்கும் ஆற்றல் அதிகம் எது? உயர் அயனியாக்கும் ஆற்றல் எந்த தனிமத்துக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீலியத்துக்கு. சோ இது ஹீலியத்துக்கு தான் அதிக அயனியாக்கும் ஆற்றல் கொண்டது. சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எந்த பாலிவுட் நடிகை வந்து 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடந்த ஆஸ்திரேலியாவின் சிறந்த நடிகைக்கான விருதை வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆலியா பட் அவர்கள்.
அடுத்து ஒரு முழுமையான வெளிப்புற சுற்றுவட்டத்தை கொண்ட அணுக்கள் டேஸ் இணைதிறனை கொண்டவை. சோ முழுமையான வெளிப்புற சுற்றுவட்டத்தை கொண்ட அணுக்களுக்கு வந்து இணைதிறன் வந்து 0வா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப 2, 8 அப்படின்னா அடுத்த வெளிவட்ட பாதையில என்ன இருக்கும், ஏன்னா 8 முடிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாவே அதாவது இந்த 2வது வட்ட பாதையில 8 இது மட்டும்தான் அணுக்கள் மட்டும்தான் இருக்க முடியும். சோ 8மே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வெளிவட்ட பாதையில இருக்கிறது 0வா இருக்கும். ஓகேவா? அப்ப 2, 8, 0ன்னு போடாம நம்ம என்ன பண்ணுவோம், 2, 8ன்னு போடுவோம். சோ இப்ப இதோட வெளிப்புற சுற்றுவட்ட பாதை கொண்ட அணுக்கள் வந்து 0வா இருக்கும். ஏன்னா இது ஒரு முழுமை அடைஞ்சிருக்கு அதனால. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் செய்தி வெளியான ஷெரியல் அப்படிங்கிற ஒரு ஓவியம் வந்து எந்த இந்திய மாநிலத்திற்கு சொந்தமானதுன்னா தெலுங்கானா. அடுத்து டேஷ் சிக்கலான நிரந்தர திசு. சிக்கலான நிரந்தர திசு எதுன்னு பாத்தீங்கன்னா சைலம் திசு தான். சிக்கலான நிரந்தர திசு வந்து சைலம் திசு. அடுத்து பாத்தீங்கன்னா ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தான் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் எந்த வருடம் வெறுக்கத்தக்க ரவுலட் சட்டத்தை நிறைவேற்றியது, இந்த வழக்கை அரசியல் தலையீடு இல்லாமல் விசாரணை செய்ய அனுமதித்தது 1990. சோ ரவுலட் சட்டம் வந்து 1990. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கேக்குறாங்க. நிலை ஆற்றல் இதற்கு ஈடானது. நிலை ஆற்றல் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது mgh அப்படிங்கறது அதோட ஃபார்முலா. ஹாஃப் mv²ங்கிறது இயக்க ஆற்றலோட ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. சோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து முடுக்கத்தோட பரிமாணங்கள். சோ ஆல்ரெடி டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி பண்றதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். சோ இதுல முடுக்கத்தோட பரிமாணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ முடுக்கம்னா இங்கிலீஷ்ல ஆக்சிலரேஷன். சோ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சோ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மீட்டரை வந்து லென்த்னு சொல்லுவோம். ஓகேவா? டைமென்ஷன்ல லென்த்னு சொல்லுவோம். செகண்ட்ங்கிறது வந்து டைம். சோ இது வந்து டைமுக்கு பவர் வந்து 2 இருக்கு, டிவைடட் பைல இருக்கு. எல்லுக்கு பவர் வந்து 1 இருக்கு. ஓகேவா? இது எப்படி எழுதுவோம், எல் டி பவர் -2ன்னு எழுதுவோம். இங்க 3 வரும். பேசிக்கா டைமென்ஷன் வந்து LMT. ஓகேவா? ஆனா இங்க m கிடையாது. சோ mக்கு பதிலா 0 போட்டுருங்க. டிக்கு பவர் -2, எல்லுக்கு பவர் 1. அப்போ இதுதான் ஆப்ஷன்ல வரும். சோ இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கோன்னா ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருந்தா பரிமாணங்கள் ஈஸியா போட்டுடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதல்ல எந்த மாநிலத்துல வந்து ஹோலோகிராம் சார்ந்த வண்ண ஸ்டிக்கர்ஸ் வந்து வாகனத்துல ஒட்டப்படுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. சோ டெல்லியில தான் ஃபர்ஸ்ட் டைமா ஹோலோகிராம் சார்ந்த வண்ண ஸ்டிக்கர்கள் வந்து வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து காந்தி சாகர் அணை வந்து எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. சோ டேம்ஸ் பத்தி கேக்குறாங்க. காந்தி சாகர் அணை வந்து மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. சோ மத்திய பிரதேசத்துல தான் காந்தி சாகர் அணை. அடுத்து பாத்தீங்கன்னா பின்வரும் தனிமங்களை எதில் அதிக அளவிலான எதிர் மின்னோட்டம் இருக்கு. சோ எதிர் மின்னோட்டம் ஏன்னா Cl- அப்படின்னு தானே நம்ம எழுதுவோம் குளோரின. சோ அதிக அளவான எதிர் மின்னோட்டம் வந்து குளோரின்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா போர் விமானத்துல தனியா பறந்து சாதனை படைத்த முதல் இந்திய பெண். சோ முதல் இந்திய பெண் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவனி சதுர்வேதி அவர்கள் தான். சோ அதே பேர்லயே கொஞ்சம் மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ அவனி சதுர்வேதி தான் முதல் இந்திய பெண் போர் விமானத்தில் தனியாக பறந்து சாதனை படைத்தவங்க. அடுத்து பாலைவன செடிகள்ல மேல் தோல்ல மெழுகினால் பூசப்பட்ட ஒரு தடித்த பாகம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து கியூட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கியூட்டில் எதுக்காக அப்படின்னா நீர் வந்து ஆவியாதலை தடுக்கிறதுக்காக மெழுகினால் பூசப்பட்ட ஒரு தடித்த பாகம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் படிப்பதற்காக இந்தியாவில் முதலில் வில்லேஜ் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மக்கள் படிக்கிறதுக்காக வில்லேஜ் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியது மகாராஷ்டிரா. அடுத்த கொஸ்டின் வந்து அணுவோட அளவு சோடியத்துல இருந்து குளோரினுக்கு போகும்போது குறையுமா அதிகரிக்குமா இல்ல என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறையும். சோ சோடியத்துல இருந்து குளோரினுக்கு போகும்போது அணுவோட அளவு குறைகிறது. 2017 அக்டோபர் 28 அன்று சால்ட் லேக் அரங்கத்தில் நடைபெற்ற FIFA 17 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கான உலகக்கோப்பை போட்டியில் ஸ்பெயின் அணியை எந்த அணி வந்து தோற்கடிச்சது. ஃபிஃபாவை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 2017க்குரியதா. நம்ம வந்து இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு 2018 அண்ட் 2019 ரெண்டும் படிச்சா போதும். சோ இது வந்து இங்கிலாந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்களால் முதலாக கட்டப்பட்ட கோட்டை இது எல்லாத்துக்கும் தெரியும், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. சோ செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் ஃபர்ஸ்டா பிரிட்டிஷ்காரர்களால கட்டப்பட்ட கோட்டை. அடுத்து 3ஆம் காலத்தில் உள்ள தனிமத்தில் டேஷ் சுற்றுவட்ட பாதைகள் உள்ளன.
மூன்றாம் காலத்துல உள்ள தனிமத்தோட அணு எண்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. முதல் காலத்துல ஹைட்ரஜனும் ஹீலியமும், அப்போ 1 2 அணு எண் உள்ளது. ரெண்டாவது காலத்துல 3ல இருந்து 10 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். மூணாவது காலத்துல 11ல இருந்து 12. சோ 11ல இருந்து 12 வந்து நம்ம எப்படி 3 வட்டப்பாதைகளா பிரிப்போமா? எப்படி பிரிப்போம்? 11 எப்படி பிரிப்போம்? 2 8 1ன்னு பிரிப்போம். அப்ப இதுல எத்தனை இருக்கு? 3 வட்டப்பாதை, KLM 3 வட்டப்பாதை இருக்கு. சோ அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? 3 வட்டப்பாதை. அதே மாதிரி 12 வந்து 2 8 2ன்னு பிரிப்போம். அப்ப இதுவும் 3 வட்டப்பாதை. இங்க பாத்தீங்கன்னா 3 எப்படி பிரிப்போம்? 2, 1ன்னு பிரிப்போம். அப்ப இதுல 2 வட்டப்பாதை தான். 10 வந்து 2, 8ன்னு பிரிப்போம். சோ அப்ப இதுல 2 வட்டப்பாதை தான் இருக்கு. மூன்றாம் காலத்துல உள்ள தனிமங்கள்ல 3 சுற்றுவட்ட பாதைகள் உள்ளன அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். சோ பாகுபலி படத்துல இருந்தெல்லாம் ஒவ்வொரு கேரக்டர்ஸ பத்தியும் கேட்டிருக்காங்க. பாகுபலி படத்துல பல்லாள தேவா அப்படிங்கிற பாத்திரத்தை நடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணா ரகுபதி. அடுத்து ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு திட்டத்துல கரிம வேளாண்மையை ஊக்குவிக்க எந்த இந்திய மாநிலம் இந்த திட்டத்தை தொடங்கியது? ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை திட்டத்தை தொடங்கிய மாநிலம் வந்து ஆந்திர பிரதேஷ் மாநிலம். அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பின்வரும் இணையதளங்களில் எது இந்திய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்களால் ஆகஸ்ட் 2017 அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைக்கப்பட்டது? இது 2017 பத்தினதான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை தான் வந்து இந்திய துணை ஜனாதிபதியான வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க, ஓபன் பண்ணிருக்காரு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 2வது கொஸ்டின்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.